ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழனைத்தும் வல்ல இறைவனுக்கே. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் கற்பதற்கு ஏராளமான விஷயங்கள் உள்ளன. நபி அவர்களை முஸ்லிம்களின் தலைவராக மட்டும் பார்க்க முடியாது. அவர்கள் மனித குலத்தின் வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி. அவர்களின் சமூக பார்வையும் கட்டமைப்பும் உலக அழிவு நாள் வரை மனிதர்களுக்கு அவசிய தேவையாய் இருக்கிறது. அவற்றை இச்சிறு காணொளியில் விளக்குதல் சாத்தியமற்றது. எனவே நபி அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் அடங்கிய நபிமொழி தொகுப்பு நூல்கள் மற்றும் நபி அவர்கள் தொடர்பான வரலாற்று ஆய்வுகளை நாம் படித்தால் மட்டுமே முழு விளக்கம் பெறுதல் சாத்தியம். முஸ்லிம் என்பதையும் தாண்டி மனிதன் என்ற அடிப்படையில் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்பதில் பல செய்திகளை மனித குலத்திற்கு நபி அவர்கள் அளித்துள்ளார்கள். அவற்றில் எம்மால் இயன்ற சில செய்திகளை மட்டுமே அறிமுகமாய் இச்சிறு காணொளியின் வாயிலாக பகிர்கிறேன். இது நேயர்களுக்கு பயனளிக்கும் என நம்புகிறேன். இறைவன் நாடினால் விரைவில் நபிமொழி தொகுப்பில் மிகச்சிறந்த 2 நூல்களை சமூகத்திற்கு ஒலிக்கீற்றுகளாக சமர்ப்பிக்க உள்ளோம் என்பதை அகமகிழ்ந்து தெரிவிக்கிறேன். இறையருள் பெருகி இப்பணி நிறைவுற இறைவனை இறைஞ்சிட நேர்களை கேட்டுக்கொள்கிறேன். எண்ணம் போல் வாழ்வு. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின்படியே அமைகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனம் கெட்டால் மதியும் கெடும். எச்சரிக்கை: உடலில் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது. அது சீராயிருந்தால் உடல் முழுவதும் சீராயிருக்கும். அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலும் சீர்குலைந்து விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கோபப்படாதீர். இறை தூதர் அவர்களே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என ஒருவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். கோபம் கொள்ளாதீர் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் மறுபடியும் கேட்டார். அப்போதும் கோபம் கொள்ளாதீர் என்றே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புறம் பேசாதீர். புறம் பேசுதல் என்றால் என்னவென்று அறிவீர்களா என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் கேட்டார்கள். இறைவனும் இறை தூதருமே அறிவர் என தோழர்கள் கூறினார்கள். உன் சகோதரன் தன்னை குறித்து பிறரிடம் சொல்ல விரும்பாத ஒரு விஷயத்தை நீங்கள் பிறரிடம் சொல்வது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் கூறுகிற குறை என் சகோதரனிடம் உண்மையிலேயே காணப்பட்டாலுமா என ஒருவர் கேட்டார். அவரிடம் காணும் குறையை அவரிடமே சொல்லாமல் பிறரிடம் சொன்னால் நீங்கள் அவர் குறித்து புறம் பேசிவிட்டீர்கள். அவரிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் அவர் மீது அவதூறு சுமத்தி விட்டீர்கள் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பொறாமை கொள்ளாதீர். ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் தீய வார்த்தை பேசிக்கொள்ளாதீர்கள். இன்னும் பொருளின் விலையை ஏற்றி விடுவதற்காக விலை பேசாதீர்கள். ஒருவரின் வியாபாரத்தில் இடையே புகுந்து நீங்கள் வியாபாரம் செய்ய முயலாதீர்கள். நீங்கள் இறைவனின் அடியார்களாகவும் உங்களுக்குள் சகோதரர்களாகவும் இருங்கள் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொறாமை கொள்ளாதிருக்கும்படி உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் நெருப்பு விறகை தின்று விடுவதைப் போல பொறாமை உங்கள் நற்செயல்களை தின்றுவிடும் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குற்றம் புரிந்தவன். ஒவ்வொரு மனிதனும் தவறிழைக்க கூடியவன்தான். தாம் செய்த குற்றத்திற்காக பிரயாச்சித்தம் தேடிக்கொள்பவர்களே சிறந்தவர்கள் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்லதையே பேசுங்கள். இறைவன் மீதும் இறந்த பின்னர் எழுப்பப்படும் நாளின் மீதும் நம்பிக்கை உள்ளவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது அமைதியா இருக்கட்டும் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களுக்கு அமைதி ஏற்படுத்துபவர். அனுமதிக்கப்பட்ட நல்ல உணவுகளை சாப்பிட்டு
இறை தூதரின் வழி நடந்து தம்மால் ஏற்படும் தொல்லைகளை விட்டும் மக்களை அமைதியுறச் செய்கிறவர் சொர்க்கத்தில் புகுவார் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உணவளியுங்கள். ஒருவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமில் சிறந்தது எது என கேட்டார். நீர் உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீர் சலாம் கூறுவதும் என கூறினார்கள். விருந்தோம்பல். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தினரை கண்ணியமாக நடத்தட்டும். விருந்தினருக்கு அளிக்கும் கொடை ஒரு பகல் ஓர் இரவு உபசரிப்பதாகும். விருந்து உபச்சாரம் 3 தினங்களாகும். அதற்கு மேல் உபசரிப்பது தர்மமாக அமையும். உபசரிப்பவரை சிரமப்படுத்தும் அளவுக்கு அவரிடம் தங்குவது விருந்தாளிக்கு அனுமதிக்கப்பட்டதன்று என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.